சேனல் மருந்து மருத்துவமாகும் உணவுகள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மில்லட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபிங்கிறதையும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கப் அளவுக்கு சாமை எடுத்துக்கிட்டு அது கூடவே அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. மில்லட்ஸ் எப்போவுமே ரொம்ப நேரம் ஊறி செய்யும் போது தான் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா அதுக்கு பொரிஞ்ச பிறகு நம்ம அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி வச்சது சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த சாமை பாசிப்பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துட்டு நம்ம அதோட 6 மடங்கு, அதாவது நம்ம 1 டம்ளர் வந்துட்டு அரிசி பருப்பு வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதாவது நம்ம விசில் வரத்துக்குள்ளே நம்ம அதுக்கு கூட சேர்க்கக்கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய் சூடான பிறகு அது கூடவே நம்ம சீரகம், மிளகு, கருவேப்பிலை இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். அது பொரிஞ்ச பிறகு அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை சேர்த்து முந்திரி நிறமாற அளவுக்கு வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். சாமை நம்மளோட உடல் எடை குறையிறதுக்கு ரொம்பவே அது உதவி செய்யுங்க. அதாவது அதில் அதிக நார்ச்சத்து, குறைஞ்ச கலோரி இருக்கிறதுனால உடல் எடை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் வராது. இதய ஆரோக்கியமாக இருக்கும். ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவும் நம்ம சாமையை எடுத்துக்கும் போது இருக்கும். நம்மளோட உடல் வெப்பத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு சாமை பயன்படுதுங்க. நம்ம சாமை கஞ்சியா தோசையா எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக சாமை பொங்கல் செஞ்சுருக்கோம். நல்லா விசில், அதாவது காற்று ரிலீஸ் ஆன பிறகு நம்ம விசில் எடுத்துகிட்டு அது கூடவே நம்ம தாளித்து வச்சுருக்க சீரகம், மிளகு, முந்திரி தேய்ச்சி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான ஆரோக்கியமான சத்து நிறைந்த சாமை பொங்கல் ரெடி ஆயிருங்க. நம்ம எப்பவும் போலவே பொங்கலுக்கு சைடு டிஷ்ஷாக சேர்த்துக்கக்கூடிய வடை, சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொல்லிமலை நேச்சுரல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.